மலைக்குள்ள பரபரப்பாக எங்கே போயிட்டுருக்கோன்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமாம், எல்லோவோட ஒரு பிரபலமான ஸ்பாட். இந்த பாலத்தோட கட்டுமானம் முடிஞ்சு 102 வருஷம் ஆகுது. இந்த பாலம் பிரித்தானிய பேரரசு இலங்கை ஆட்சி செய்த அந்த காலப்பகுதியில் தான் கட்டப்பட்டது. லொக்கேஷனை நான் மார்க் பண்ணிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பக்கத்தால் வந்தீங்கள் என்று சொன்னால் ஒரு 200 மீட்டர் தான் நடக்கணும். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நிதுஷன். இந்த மலைக்குள்ள பரபரப்பாக எங்கே போயிட்டுருக்கோன்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமாம், எல்லோவோட ஒரு பிரபலமான ஸ்பாட் அங்கே தான் போயிட்டுருக்கோம். அதாவது 9 ஆர்க் பிரிட்ஜ், 9 வளைவுகள் பாலம். ஆமாம், எல்லைக்கு போனால் நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு முக்கியமான பிளேஸ் தான் இந்த 9 ஆர்க் பிரிட்ஜ். இதை பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்களோட இப்போ நாங்கள் அதை பார்க்கத்தான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த 9 ஆர்க் பிரிட்ஜ் நாங்கள் எப்பயுமே எல்லா சைட் போனால் கட்டாயம் பார்க்கணும்னு ஆசைப்படுறது ஒரு முக்கியமான விஷயம் தான். இந்த பாலத்தோட கட்டுமானம் முடிஞ்சு 102 வருஷம் ஆகுது. அதாவது 1921ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு. இதில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நான் தேடி பார்க்குறப்ப கிடைச்சது என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த பாலம் கட்டப்பட்டது கல், செங்கல், சீமந்தம் மட்டுமே கொண்டு. இப்போ ஒரு கேள்வி வரலாமே, இதுக்கு இரும்பு பாவிக்கப்படையிலையா இல்லாட்டி இது உலோகங்கள் பாவிக்கப்படையிலையான்னு ஒரு கேள்வி கட்டாயம் வரலாம். அதுக்கும் ஒரு சுவாரஸ்யமான பதில் இருக்கு, சொல்றேன் கேளுங்க. இந்த பாலம் பிரித்தானிய பேரரசு இலங்கை ஆட்சி செய்த அந்த காலப்பகுதியில் தான் கட்டப்பட்டது. கொஞ்சம் பாருங்க, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டாங்கள. போகுமா, இதில் பைக்கை பார்க் பண்ணிட்டு இதில் நாங்கள் தெரிஞ்சு இல்லை 2 ரூட் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் தான் சரியான ரூட்டாக, மற்றது என்ன ரூட்டுன்னு தெரியல. ஒரு ரூட்டுன்னு சொல்லி பார்த்தா என்னென்னு சொன்னால், பைக்கு கொஞ்சம் தூரம் விட்டுட்டு நடக்கணும். கொஞ்சம் தூரம் கிட்டத்தட்ட 600-700 மீட்டர் கிட்ட நடக்கணும். அது வளமே நான் முதல் தரம் வந்த போய் அதெல்லாம் வந்தேன். ஆனால் இது அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது வரைக்குமே பைக் வந்திருக்கலாம். நான் தேவையில்லை முன்னுக்கே பார்க் பண்ணிட்டேன். வர்றாக்கள் அங்கால வாங்க, பார்க்கிங் இருக்குன்னு நினைக்கிறேன். மக்களே, நான் இதுக்கு மேலே 2 தரம் வந்திருந்தாலும் இந்த பக்கம் வர்றது தான் ஈஸி. ஏன்னா இந்த பக்கம் வந்தால் ஒரு 200 மீட்டர் வரைக்கும் பைக்கில் வரலாம். அந்த பக்கம் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் ஏறணும். ஏறி இறங்கு வேணும். அந்த பக்கத்தால் அதுக்கால ஏறி இதுக்குள்ள இறங்கு வேணும். நான் இந்த மேப்பில் கரெக்டான இது கொடுக்குறோம், கவனம். வந்த டைமு கரெக்டாக ட்ரெயின் வருது. ईशान को இந்த பாலத்துக்கான கட்டட வேலை ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் முதலாம் உலக போர் நடந்த காலம். அதாவது 1914 இருந்து 1921 அந்த காலப்பகுதி. இதில் ஏன் இரும்பு பாவிக்கப்படுதுன்றதுக்கு பொதுவான ஒரு கருத்து காணப்படுது. முதலாம் உலக போர் காலப்பகுதியில் இந்த கட்டுமானம் ஆரம்பிக்கப்பட்டதால பிரித்தானிய அரசுக்கு சண்டை முனை தேவைகளுக்காக இரும்புகள் ஒதுக்கப்பட்டதால இந்த பாலத்துக்கு அவங்களால அந்த இரும்புகளை ஒதுக்க இல்லாமல் போயிடுதுன்ற மாதிரி ஒரு பொதுவான கருத்து காணப்படுது. இது எவ்வளவு தூரம் உண்மைன்றது எனக்கு தெரியாது. திருப்பி சொல்றேன், அது பொதுவான கருத்து. இப்போ ஏன் 50 ரூபா தாளை தூக்கி காட்டினான்னு சொன்னால் 50 ரூபா தாளில் இந்த 9 வளைவுகள் பாலத்தின் படம் இருக்குது. கூடுதலாக இந்த இடத்துல அடிக்கடி ட்ரெயின் வரும் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் நாங்கள் வந்த டைமில் என்னமோ தெரியல, அடுத்தடுத்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயே 2 ட்ரெயின் வந்துருந்துச்சு. இப்போ அதையும் காட்டுறேன்னு பாருங்கள்.
இந்த லொக்கேஷனை நான் மார்க் பண்ணிவிடுறேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பக்கத்தால் வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு 200 மீட்டர் தான் நடக்கணும். மற்ற பக்கத்தால் வந்தால் நிறைய தூரம் நடக்க வேண்டி இருக்கும். நான் இந்த லொக்கேஷனை மார்க் பண்ணிடுறேன். இல்லை இந்த கடையின் பேரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதை கஃபேன்னு சொல்லியிருக்கோம், அதை போட்டாலும் ஓகே தான். இந்த பக்கத்தில் வந்தோம்னு சொன்னால் இதில் வர்றப்போ கூகுள் மேப் உங்களுக்கு காட்டினது இடப்பக்கம் திரும்புறதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இடப்பக்கம் திரும்புறது தான் கூகுள் மேப் காட்டும். ஆனால் உண்மையாக ஈஸி ரூட் எதுன்னு சொல்லி பார்த்தா வந்து இப்படி நேரம் போனோம்னு சொன்னால் கிட்ட வரைக்கும் நாங்கள் பைக்லேயே போகலாம், ஒரு வெஹிக்கிள்லேயே போகலாம். இந்த பக்கமான ரோடும் சரியில்லை, போகிற பாதையும் ஒழுங்காக இல்லை. ஸோ கவனிச்சு கொள்ளுங்க நேர. இப்படி இந்த காணொலியை நான் முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்த நல்ல காணொலி உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடுவரும் நான் நிதிஷன். நன்றி, வணக்கம், பாய் பாய் பாய்.